வணக்கம். ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷார்கள் நம்மள ஆண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த பிரிட்டிஷர்ஸ், ஆங்கிலேயர்கள், இந்த யூகே காரங்க, யுனைட்டட் கிங்டம்லேருந்து வந்து நம்மள ஆண்டாங்க இப்படிலாம் சொல்றதுல எது உண்மையான வார்த்தை? யார் நம்மள ஆண்டாங்க? அங்க யூகேல என்ன பிரச்சனைகள் நடந்துச்சு? அந்த சில பிரச்சனைகள எப்படி அவங்க வந்து பாரதத்துக்குள்ளேயும் கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் ஐரோப்பா நாடுகள்ல பிற நாடுகள்ல எந்த அளவுக்கு இருந்தது. அந்த வெளிநாட்டு சித்தாந்தம் நம்ம பாரதத்துக்குள்ள வந்து இன்னைக்கு என்ன நிலைமைய கொண்டுட்டு வருது. எதிர்காலத்துல எப்படியெல்லாம் அந்த சித்தாந்தம் செயல்படுறதுக்கா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அ வரலாற்று செய்திகள இங்க உங்களுக்கு உங்க கூட பகிர்றதா இருக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, சில விஷயங்கள் ஏற்கனவே நடந்த விஷயங்கள நாம பார்த்தோம்னா தான், அந்த அனுபவத்து மூலமா நாம வந்து உஷாராயிட்டு, நம்ம தேசத்த எப்படி காக்கணும் அப்படின்னு நம்ம மு அ முயற்சி எடுக்கணும், சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி. இப்போ இந்த பிரிட்டிஷர்ஸுங்கவங்க யாரு? அப்படின்னு தெரியறதுக்கு நாம முதல்ல பிரிட்டன்னா எந்த இடம்? அ அத அந்த பிரிட்டனுக்குள்ள என்ன நாடுகள் இருக்குது? அங்க என்ன நடந்தது? அப்படின்னு முதல்ல பார்க்கலாம், கட்டமா. ஸோ பிரிட்டன் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம்னா, ஆக்சுவலா அது வந்து பிரிட்டிஷ் ஐல்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுறது என்னது? அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ ஐரோப்பா நாடோட மேற்கத்திய எல்லையில உள்ள ஒரு பகுதி தான் இந்த பிரிட்டிஷ் ஐல்ஸ். பிரிட்டிஷ் ஐல்ஸ் வந்து 2 பெரிய தீவுகள். ஒரு பெரிய தீவும், ஒரு சின்ன தீவும். 2 தீவுக்கும் நடுவுல வந்து கடல் போ அ இருக்கிறனால, கடல் வந்து இந்த 2 தீவையும் பிரிக்குது. இப்போ இந்த பிரிட்டன் அ அ வ இந்த பிரிட்டிஷ் ஐல்ஸ நாம எப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு முயல் வந்து இப்படி உட்கார்ந்திருக்காப்புல பாருங்க. அதுதான் வந்து கிரேட் பிரிட்டன். இப்போ இதுதான் கிரேட் பிரிட்டன்னு வச்சுக்கோங்க. இந்த கிரேட் பிரிட்டன்ல 3 நாடுகள் இருக்குது. இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து. இந்த 3 நாடுகள் கொண்டது தான் இந்த கிரேட் பிரிட்டன். இப்போ இதுக்கு பக்கத்துல இந்த முயலுக்கு பக்கத்துல ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பந்து. நான் இத ஸ்பெசிஃபிக்கா இப்படி காட்டுறது வந்து உங்களுக்கு பின்னாடி புரியும். இது வந்து முதல்ல வந்து ஒரே நாடா இருந்தது. அதுக்கப்புறம் 2 தனி நாடா பிரியுது. அதனால தான் நான் 2 நாட குறிக்கிறதுக்காக இப்படி வச்சிருக்கேன். இந்த விரல் பகுதி, இந்த ஓட்ட வந்து ஒரு நாடாவும், இது வந்து இன்னொரு நாடாவும் நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து இந்த முழுசும் வந்து அயர்லாண்டா இருந்தது. இது கிரேட் பிரிட்டன். சரி, இப்போ வந்து கிரேட் பிரிட்டன்ல 3 நாடுகள். இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸு. இப்போ இந்த அயர்லாந்து வந்து ஆரம்பத்துல ஒண்ணா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2ஆ பிரியுது. நார்தர்ன் அயர்லாண்டுன்ட்டும், ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாந்து அப்படின்ட்டும். இப்போ இதுக்கான காரணம் எல்லாமே நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துல பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கிரேட் பிரிட்டன்னு ஆ இந்த அயர்லாந்து முழுவதும் சேர்ந்து ஒரு ஆக்ட் ஆஃப் யூனியன் அப்படின்ட்டு ஒரு சட்டம் மூலமா 2 பேருமே ஒண்ணா ஆகுறாங்க. 1801ல. இது வந்து ஜனவரி 1ஆம் தேதி. இது என்னது? ஆக்ட் ஆஃப் யூனியன். இந்த வார்த்தைய பாருங்க. ஆக்ட் ஆஃப் யூனியன். யூனியன்னா ஒன்றியம் அர்த்தம். இப்போ எப்படி 2 தனித்தனி நாடுகள், இது நாடு இந்த 3 நாடுகள் சேர்ந்தது ஒரு தீவு. இதுவும் இந்த தீவும் வந்து இந்த நாடும் வந்து ஒண்ணா சேர்றது ஆக்ட் ஆஃப் யூனியன் மூலமா. இப்போ நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு வரலாம். அந்த ஒன்றிய அரசுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி பாரதத்துல இருக்க பல பகுதிகள பிரிச்சு, அப்புறம் அதுக்கு ஒரு ஒன்றியத்த அமைச்சு, அந்த ஒன்றியத்து மூலமா செயல்படுறது கான்செப்ட். எப்படி யுஎஸ்ல இருக்குதோ, பல நாடுகள் சேர்ந்தது ஒரு ஃபெடரேஷனுக்குள்ள வர்ற மாதிரி, யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி, பல தனித்தனி நாடுகள் ஒண்ணா வர்ற மாதிரி, இங்கேயும் ஒண்ணா இருக்க நாட பிரிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஒன்றியத்த அமைச்சு, ஒன்றிய நாடுகள் அப்படின்னு கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சியில பல அமைப்புகள் இருக்காங்க அப்படிங்கிறத உஷார்படுத்தி விடுறேன். ஸோ, இப்போ இங்க வந்து இந்த அயர்லாண்டும், கிரேட் பிரிட்டனும் ஆக்ட் ஆஃப் யூனியன் மூலமா
ஒரே ஒன்றாகிறாங்க. ஒன்றா இருக்கிறப்போ அவங்களோட பேர் என்னென்னா, அதோ கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து சேர்ந்தது வந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படின்னு சொல்லப்பட்டது. இது வந்து 1801ஆம் ஆண்டு. இப்போ இது வந்து 100 வருஷம், கொஞ்சம் 120 வருஷம் வரைக்கும் இது இருந்தது. அதுக்குள்ளே அங்கே நிறைய மாற்றங்கள், நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதுக்கப்புறம் இந்த அயர்லாந்து வந்து 2ஆக பிரியுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 1920ஆம் வருஷம் வந்து இந்த அயர்லாண்டும் கிரேட் பிரிட்டனும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வராங்க. பேச்சுவார்த்தை நடத்துகிறப்போ 1921 வந்து ஆங்கிலோ ஐரிஷ் ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணப்படுது. இந்த ஆங்கிலோ ஐரிஷ் ட்ரீட்டி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆங்கிலோ ஐரிஷ்னால் என்னன்னு முதல்ல பார்த்துக்கலாம். ஆங்கிலோங்கிறது வந்து இந்த கிரேட் பிரிட்டனில் இருக்கிற மக்களை குறிக்கிறது. இப்போ எப்படி பாரதத்தில் உள்ள மக்களை நம்ம பாரதியர்கள், இந்தியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி இந்த பிரிட்டனில் உள்ள மக்களை ஆங்கிலோ அப்படிம்பாங்க. இந்த அயர்லாண்டில் உள்ள மக்களை வந்து ஐரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆங்கிலோ ஐரிஷ்னா யாருன்னா, இங்கிலாண்டை பூர்வீகமாக கொண்ட மக்கள் இடம்பெயர்ந்து இங்கே அயர்லாண்டில் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்களும் ஆங்கிலோ ஐரிஷ். அதாவது இங்கே பிறக்கிறவங்க, ஆனால் இவங்களோட முன்னோர்கள் வந்து இங்கிலாண்டில் உள்ளவங்களாக இருந்திருக்கலாம். அவங்களும் ஆங்கிலோ ஐரிஷ். இப்போ எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் யார் அப்படின்னா, அவங்க முன்னோர்கள் வந்து ஹிந்துவாக இருந்தவங்க இஸ்லாம் மதத்துக்கு மாறினவங்களா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதான் வந்து உண்மையும் கூட. இந்துக்கள் மதம் மாறி இஸ்லாமியர்களாக ஒரு காலத்தில் ஆனாங்க. அவங்களோட பல தலைமுறை ஆனால் கூட இன்றைக்கி அந்த இஸ்லாமியர்கள் மெக்காக்கோ அங்கே சவுதிக்கோ போனால் அவங்கள எப்படி அடையாளம் பார்க்குறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க சொல்கிறது தான், நம்மளாவே சொல்லலை. அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து ஹிந்துஸ்தானி முஸ்லீம் அப்படின்பாங்க. ஏன்னா இவங்க ஹிந்துவிலேருந்து மதம் மாறின இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அந்த அடையாளம் தான். இப்போ பாகிஸ்தானில் உள்ள இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அந்த அடையாளம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பூர்வீகம் வந்து ஹிந்துவில் இருந்து தான் அவங்க மதம் மாறி இருக்காங்க. அந்த அடையாளம் எப்போவுமே அவங்களுக்கு மாறாது. அவங்க அந்த ஹிந்துஸ்தானி முஸ்லீம் அப்படிங்கிறது தான் அவங்களோட அடையாளமாகவே இருக்கும். பாகிஸ்தானி முஸ்லீம் சொன்னால் கூட அது வந்து ஹிந்துவிலேருந்து கன்வெர்ட்டட் அப்படிங்கிற கான்செப்ட் தான். இது வந்து நான் சொல்லலை, மறுபடியும் நான் சொல்கிறேன், நானாகவே சொல்லலை, இது நடக்கிற ஒரு உண்மை. அது இப்போ வெளிநாட்டுக்கெலாம் போகிற இஸ்லாமியர்களுக்கு இந்த இது உண்மையிலேயே அவங்க வந்து அது தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த எப்படி இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை ஹிந்துஸ்தானி முஸ்லிம்ஸுன்ட்டு அங்கே அரேபியா அந்த நாடுகளில் உள்ளவங்களாம் இவங்கள அடையாளம் காண்றாங்களோ, அதே மாதிரி இந்த அயர்லாண்டில் இங்கிலாந்துலேருந்து வந்தவங்களாம் வந்து அவங்கள ஆங்கிலோ ஐரிஷ் பீப்புள் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பூர்வீக அடையாளம் நம்மளை விட்டு என்றைக்கும் போகாது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம டாப்பிக்கு வரலாம். இப்போ வந்து 1921ஆம் ஆண்டு ஆங்கிலோ ஐரிஷ் ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணப்படுது. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடுறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை அப்போ ஒரு சில விஷயங்களை சொல்லாதது அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடுற அந்த பேப்பர் இருக்கும்ல, அக்ரிமெண்ட் பேப்பர், அதில் வந்து புகுத்தப்பட்டிருக்கு. என்ன புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஓத் ஆஃப் அலிஜியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த ஓத் ஆஃப் அலிஜியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த கையெழுத்து போடுறது மூலமாக என்ன ஒப்பந்தமாகும் அப்படின்னா, இந்த ஓத் ஆஃப் அலிஜியன்ஸ்குள்ள அயர்லாண்டில் இருக்கிற மக்கள் வந்து கிரேட் பிரிட்டனில் உள்ள ஹிஸ் மெஜஸ்டி கிங் ஜார்ஜ் 5ஓட வாரிசோ, அவருக்கு அப்புறம் அந்த அரசராக யார் ஆறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் விஸ்வாசிகளாக இருப்போம் அப்படின்ட்டு இந்த அயர்லாண்டில் இருக்க மக்கள் ஒப்புக்கொள்கிற மாதிரியான ட்ரீட்டி இது, அக்ரிமெண்ட் இது. அதாவது இந்த ஐரிஷ் பீப்புள் வந்து
the Irish people will be loyal to His Majesty King George V, his heirs and successors அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை ஒரு சைடு அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே தமிழ்நாடுக்கு வாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதே அந்த 1920 அந்த ஆண்டு அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு திராவிட சித்தாந்தம் அப்படின்ட்டு ஒன்று வந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு சுதந்திரம் நம்மளுக்கு 1947 ஆண்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த திராவிட சித்தாந்தத்தோட தலைவரான ஈவே ராமசாமி அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னதை நாம் இப்போது நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், நிறைய இடத்துல படிக்கிறோம், நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள்கிட்ட நீங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதீங்க, நீங்களே ஆட்சி செய்யுங்க, அப்படியே நீங்கள் சுதந்திரம் கொடுத்தா கூட உங்களுக்கு கீழே நாங்கள் இருக்கோம் அப்படிங்க அந்த கான்செப்ட் தான் இந்த ஓத் ஆஃப் அலிஜியன்ஸ். அங்கே அயர்லாந்து மக்களை நீங்கள் வந்து நாம் ஒரே யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டனாக இருக்கோம். அதுக்கப்புறம் இது ஆங்கிலோ ஐரிஷ் ட்ரீட்டி ஒன்று வருது. அதில் வந்து நீங்கள் வந்து அயர்லாந்துக்காரங்க எங்களுக்கு, அதாவது கிரேட் பிரிட்டன் எங்களோட அரச குடும்பத்துக்கு நீங்கள் விசுவாசியாக இருப்பீங்க அப்படிங்கிறத கையெழுத்திட்டு கொடுக்க சொன்ன அந்த ட்ரீட்டி வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக உருவாச்சுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதே இந்த அயர்லாண்டில் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க 2 பிரிவாக பிரிகிறாங்க. அதாவது கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் வந்து அங்கே உள்ள பாரம்பரிய கிறிஸ்டியன்ஸ், அவங்க வந்து அந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சு கொண்டுட்டு வர்றவங்க, பழமையை பாதுகாத்துட்டு இருந்தவங்க. இந்த புரோட்டஸ்டன்ஸ் வந்து புது சித்தாந்தத்தை கொண்டுட்டு வந்து, புது சிந்தனையை கொண்டுட்டு வந்து அந்த கேத்தலிக்ஸ்லேருந்து பிரிஞ்சு தனி ஒரு சித்தாந்தமாக வராங்க, அதே கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே. இப்போ இந்த அயர்லாந்து அப்படிங்கிற இந்த இடத்துல இந்த வடகிழக்கு பகுதியில் உள்ள மக்கள் வந்து புரோட்டஸ்டன்ஸ் பெரும்பான்மையாக இருந்த பகுதி. அதே இது இந்த வடமேற்கு தெற்கு பகுதியில் உள்ள அயர்லாண்டில் உள்ள இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து பெரும்பான்மையாக கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாங்க. இந்த புரோட்டஸ்டன்ஸாக இருந்தவங்க வந்து அவங்க வந்து யூனியனிஸ்ட் சித்தாந்தத்தை உடையவங்க. அதாவது நம்மளுக்கு எப்படி இங்கே பாரதத்தில் பல பகுதியாக பிரித்து அப்புறம் ஒரு ஒன்றிய நாடாக, ஒன்றிய அரசாக கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதே சித்தாந்தம் தான் இங்கே. இவங்க வந்துட்டு அயர்லாண்டில் இருக்க நாம் வந்து கிரேட் பிரிட்டனோட ஐக்கியமாகலாம் அப்படின்ட்டு இவங்க இந்த யூனியனிஸ்ட் சித்தாந்தத்தோட புரோட்டஸ்டன்ஸ் பெரும்பான்மையாக உள்ள இந்த நார்தர்ன் அயர்லாந்து பகுதியில் உள்ள மக்கள், அவங்க வந்து தனியாக அயர்லாண்ட்லேருந்து தனியாக, அதாவது அயர்லாந்து வந்து இப்போ 2ஆக பிரியுது, நார்தர்ன் அயர்லாந்து, ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாந்து அப்படின்ட்டு. இந்த நார்தர்ன் அயர்லாந்து மக்கள் வந்து கிரேட் பிரிட்டனோட சேர்றாங்க. இந்த நார்தர்ன் அயர்லாண்டும் கிரேட் பிரிட்டனும் சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம். இந்த தெற்கு பகுதி என்னன்னா தனி நாடு, ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாந்து. அவங்க வந்து தேசியவாத சிந்தனை உள்ளவங்க. அப்போ இந்த அயர்லாண்டில் வந்து 2 சித்தாந்தம் இருக்குது, கிறிஸ்டியானிட்டியில் 2 பிரிவுகள் இருக்குது பெரும்பான்மையாக. இந்த நார்தர்ன் அயர்லாண்டில் உள்ளவங்க புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ், அவங்க வந்து யூனியனிசத்தை நோக்கி போகிற மக்கள். அவங்க வந்து நாட்டை பிரித்து தனியாக இந்த யூனியனோட போய் சேர்ந்துட்டாங்க, கிரேட் பிரிட்டனோட. இந்த தெற்கு பகுதியில் உள்ள மக்கள் வந்து இல்லை, நாங்கள் வந்து யார் கூடயும் சேரமா, நம்மளோட பாரம்பரியம் அழியக்கூடாது, நம்மளோட தேசத்தை நாம் பாதுகாக்கணும், நம்ம முன்னோர்கள் ஓட அடையாளத்தை நாம் வேற ஒரு யூனியனோட சேர்ந்து அந்த அடையாளத்தை அழிக்கக்கூடாதுன்ட்டு அங்கே உள்ள நேஷ்னலிசம், தேசியவாதம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பின்பற்றுற கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ், அவங்க மதத்துக்கும் தேசத்துக்கும் ரொம்ப விசுவாசமாக இருந்த மக்கள் தான் வந்து, இல்லை நாங்கள் வந்து வேறு ஐக்கிய நாடுகள்லாம் நாங்கள் மாற மாட்டோம், நாங்கள் நம்மளோட நாட்டோட உரிமையை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம், தேசியவாதம் பேசுகிற கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் அவங்க தனி நாடாக ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாந்து அப்படின்னு தனி நாடாக ஆக்கிட்டாங்க. இப்போ எப்படி பாரதத்தில் வந்து நீங்கள் தேசியம்னு பேசினா உங்களை சங்கின்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி அதே அந்த சங்கி கான்செப்ட் இந்த கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் அவங்க தேசத்து மேலே உள்ள பற்றை வெளிப்படுத்துகிறத நாம் இங்கே உள்ள சங்கி மாதிரி அவங்க அயர்லாந்து சங்கின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. சங்கி இஸ் ஜஸ்ட் அ டேர்ம் யூஸ்ட் தீஸ் டேஸ் ஃபார் இன் பிளேஸ் ஆஃப் பேட்ரியாட்டிசம். தேசியவாதத்துக்கு மறு சொல்லா சங்கி அப்படின்ட்டு சொல்லப்படுற இந்த வார்த்தையை நாம் அப்படி அங்கே பிளேஸ் பண்ணுறோம். இது எதையும் அமைப்பை குறிப்பிடலை.
சரி, இப்போ வந்து அப்போ நம்ம வந்து பார்க்குறோம், இந்த புரொட்டஸ்டன்ட்ஸ் வந்து யூனியனிஸ்ட், இவங்க வந்து ப்ரோ பிரிட்டிஷ். இந்த பிரிட்டிஷ்க்கு உடந்தையா இருந்தவங்க. இவங்க ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாந்து மக்கள் வந்து பெரும்பான்மையா கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸா இருந்தவங்க. அவங்க வந்து ப்ரோ ஐரிஷ். எப்படி நம்ம பாரதத்தோட பெருமையை நாம சொல்லிட்டு நம்ம அந்த அடையாளத்துக்காக பாடுபடுற மக்கள் நாம தேசியவாதிகள் இருக்கோமோ, அந்த மாதிரி அங்க வந்து அயர்லாண்டோட பெருமைக்காக அந்த தேசத்துக்காக உள்ள தேசியவாத சிந்தனை உள்ள மக்கள் இந்த ப்ரோ ஐரிஷ் பீப்புள். அவங்க வந்து நேஷனலிஸ்ட், தேசியவாதிகள். அவங்க தான் இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாண்டை தனியாக கேட்டு வாங்குறாங்க. பிரிட்டனோட ஐக்கிய நாடுகளாக ஆகலை அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது கிரேட் பிரிட்டன் அயர்லாந்து முழுவதும் சேர்ந்தது தான் பிரிட்டிஷ் ஐல்ஸ். அதில் அயர்லாந்து வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று புரொட்டஸ்டன்ஸ் வந்து யூனியனிஸ்ட் சித்தாந்தத்தோட அவங்க வந்து இதை பிரித்து பிரிட்டனோட சேர்றாங்க. கிரேட் பிரிட்டன் வந்து மூணு நாடுகள் சேர்ந்தது. வேல்ஸ், ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து 3 நாடுகள் சேர்ந்தது தான் கிரேட் பிரிட்டன். இந்த கிரேட் பிரிட்டனோட இந்த நார்தர்ன் அயர்லாந்து சேருது. இந்த நார்தர்ன் அயர்லாண்டும் கிரேட் பிரிட்டனும் சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த ஆக்ட் ஆஃப் யூனியன் மூலமாக இந்த கிரேட் பிரிட்டனும் அயர்லாண்டும் ஒன்றா வந்தது. அதை தான் நாம் வந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அப்படிங்கிற பேர் சொன்னோம். இப்போ வந்து அயர்லாந்து ரெண்டாக பிரியுது. நார்தர்ன் அயர்லாந்து பிரிட்டனோட போய் யுனைடெட் கிங்டம் ஆகுது. அடுத்தது ரிப்பப்ளிக் ஆஃப் அயர்லாந்து. இதுதான் வந்து பிரிட்டனோட கதை. இப்போ வந்து நாம் இந்த கேத்தலிக் புரொட்டஸ்டன்ட் இந்த விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த புரொட்டஸ்டானிசம் அப்படிங்கிறது வந்து 1545 அந்த காலகட்டத்திலேயே உருவான ஒரு சித்தாந்தம். இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஐரோப்பா, அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் பரவ ஆரம்பிச்சு என்ன ஆச்சுது அப்படின்னா, ரொம்ப அதிக பாதிப்பு உள்ள நாடு எதுன்னு பார்த்தா ஐரோப்பா நாட்டில் ஜெர்மனியில் என்ன ஆச்சுன்னா, இந்த புரொட்டஸ்டன்ட் கேத்தலிக் இந்த பிரச்சனையில் நடுவில் வந்து நிறைய அந்த சிவில் வார் மாதிரி ஏற்பட்டு 30 years வார் அப்படிம்பாங்க. 30 ஆண்டு போர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த உள்நாட்டு போர் நடந்து அதில் பல மக்கள் கொல்லப்பட்டாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, ஜெர்மனியில் உள்ள ஜனத்தொகையில் உள்ள 1/3 மக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த எண்ணிக்கை எவ்வளோ இருந்தது அப்படின்னா, அந்த முதலாம் உலகப்போரில் எத்தனை பேர் வீரமரணம் அடைந்தாங்களோ அதுக்கு 2 மடங்கு மக்கள் இந்த ஜெர்மனி மக்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த 30 ஆண்டுகளில் அப்படிங்கிறது. இதை ஏன் நாம் தெரியணும்னா, ஜாதி வாரியாக மத வாரியாக ஒரு நாட்டில் பிரச்சனை வருதுன்னா எத்தனை உயிர்கள் போகும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம பங்களாதேஷில் பார்க்குறோம், பாகிஸ்தானில் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு வன்முறை ஏற்படுது, உள்நாட்டு போர் ஏற்படுதுன்னா உயிர் சேதாரம் நிறைய நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நாம் வந்து வரலாறுலேருந்து நம்ம பாடத்தை கற்றுக்கல அப்படின்னா நம்மளோட கல்வி, நம்மளோட ஞானம் வந்து பூஜ்யம் அப்படின்னு தான் எடுத்துக்கிடணும். அடுத்தவங்க அனுபவத்தையும் நாம் பார்த்து உஷாரானா தான் நாம் புத்திசாலியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இப்போ வந்து இந்த இங்கிலாந்து, அயர்லாந்து இந்த இடத்துலலாம் இந்த ஒரே மதத்தில் உள்ள 2 பிரிவுகளில் வச்சுக்கிட்டே இவ்வளோ பிரச்சனைகள் ஐரோப்பா நாடுகளில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு சின்ன விவரத்தை சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் சித்தாந்தம்லாம் இருக்குது. என்னென்ன சித்தாந்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பேஸாக பார்த்துக்கலாம். கேத்தலிக் சர்ச் நமக்கு தெரியும், அதுதான் வந்து அடிப்படை. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸ்டர்ன் சர்ச் ஈஸ்டர்ன் கேத்தலிக்ன்ட்டு உருவாச்சுது. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டின்னு உருவாச்சுது. ஓரியண்டல் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி, புரொட்டஸ்டன்டிசம், ஆங்கிலிக்கானிசம், லூத்தரனிசம், மெத்தடிசம், கல்வினிசம், இந்த மாதிரி பல பிரிவுகள். இப்போ இந்த அதில் ஒவ்வொருலேயும் உட்பிரிவுகளும் இருக்குது. இப்போ கல்வினிசம் அப்படின்னு எடுத்துட்டா அங்கே வந்து கான்டினென்டல் ரிஃபார்ம்டு சர்ச், பிரெஸ்பிட்டேரியனிசம், அப்புறம் காங்கிரகேனலிசம். ஸோ இந்த மாதிரி உட்பிரிவுகள்லாம் நிறைய
இருக்குது. இப்போ வந்து அதுலேயும் வந்து சில சித்தாந்தங்கள் பிரியும், அப்புறம் ஒன்று சேரும். இதுலேயும் வந்து என்னென்னா இந்த கேல்வனிசமும் லுத்தரனிசமும் ஒன்று சேர்ந்து யுனைடெட் ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸாக உருவாச்சு. இது எங்கெல்லாம் இருந்தது அப்படின்னா பெல்ஜியம், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த யுனைடெட் ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் உருவாச்சுது. அப்புறம் வந்து வெறும் லுத்தரனிசம் மட்டும் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த நார்டிக் கண்ட்ரீஸ்னால் இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸான டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், இது போக அந்த மீதி அந்த ஆர்டிக் பக்கத்தில் உள்ள அந்த கண்ட்ரீஸ் ஃபின்லாண்ட், கிரீன்லாண்ட், ஐஸ்லாண்ட், இந்த நாடுகள்லாம் வந்து வெறும் லுத்தரனிசம் வந்து பிரதானமான ஒரு சித்தாந்தமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஐரோப்பா நாடு மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியானிட்டியை எடுத்துகிட்டா எவ்வளோ பிரிவுகள் இருந்து பல நாடுகளில் பல சித்தாந்தம் போய் அந்த நாட்டுக்குள்ளேயே எப்படி போர் நடந்து 2 இதை நம்ம பார்த்துருக்கோம். பிரிட்டன், அயர்லாந்து பிரிகிறதும், ஜெர்மனியில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்ட்டும் இதெல்லாம் பார்த்தா பாரதத்துக்குள்ளே இதனால தான் வந்து ஜாதி வச்சு அரசியல் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் பல அமைப்புகள் இருக்காங்க. மக்களாகிய நாம உஷாராக இருக்கணும். இதில் வந்து இந்த வலையில் நாம் விழக்கூடாது. ஏன்னா இதை வச்சுட்டு பல பிரச்சனைகளை கொண்டுட்டு வந்து நாட்டு வந்து பல கூறுகளாக போட்டு வெளிநாட்டு சித்தாந்தத்துக்கு விற்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நாம் வந்து தெரிஞ்சுக்கிடணும். இப்போ பாரதத்துக்குள்ளே எப்படியெல்லாம் பிரிவினையை ஆரம்பத்துலேருந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1800 அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிற அந்த சித்தாந்தம் இன்றைக்கும் பல பாரதிய அமைப்புகள் மூலமாக அதை வந்து அப்படியே தொடர்ந்து கொண்டுட்டு வர்றதையும் நம்ம பார்க்குறோம். வெளிநாட்டோட சதியும் இதில் பார்க்குறோம். அவங்களோட பங்களிப்பு, நம்ம நாட்டை வந்து அப்படி சின்னாபின்னாம ஆக்குறதுக்கான முயற்சியில் அவங்களாம் ஈடுபடுறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ எந்தெந்த வகையில் பாரதத்தில் வந்து பிரிவினையை உண்டாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க 1800 அந்த காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஒரு 200 வருஷம். நம்மளோட பாரம்பரியம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாரம்பரியம். அதை வந்து இந்த 200 வருஷத்தில் எப்படியெல்லாம் அவங்க பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து ஆரியன், திராவிடியன், வட இந்தியா, தென்னிந்தியா, அப்புறம் இது சமஸ்கிருதம், பிராந்திய மொழிகள் இப்படிலாம் கொண்டுட்டு வந்துட்டு இப்போ மொழிகளில் பார்த்தீங்கன்னா திராவிட மொழின்னு தனியாக திராவிட மொழி குழுமம் அப்படின்ட்டு தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆய்வு கட்டுரையை ப்ரெசன்ட் பண்ணார் கால்ட்வெல் அப்படிங்கிறவர். அதுலேருந்து இப்படி மொழி வாரியாக நம்மளை பிரிக்கிறதுக்கு, அப்புறம் மொழி வாரியான மாநிலங்களை உருவாக்குனதும் இந்த மாதிரி பிரிவினையை உண்டாக்கி ஒரு ஒன்றிய அமைப்பை கொண்டுட்டு வர்றதுக்கான எதிர்கால திட்டத்தை மேற்கொண்டு தான் 1956 அந்த காலகட்டத்தில் மொழிவாரியான மாநிலங்கள் பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத நாம் சந்தேகப்படலாம், தாராளமாக சந்தேகப்படலாம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேனே, 200 ஆண்டுகளுக்கு மேலாக மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. பிரிட்டிஷர்ஸ் அவங்க கண்ட்ரோலில் இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சி எந்தெந்த இன்னைக்குள்ள மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த பகுதி எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம மொழிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சா? எதுவும் வரல. ஒரே ஆட்சி, ஆனால் ஒரே கண்ட்ரோலு, தனித்தனி மொழிகள், அந்தந்த இடத்துல உள்ள அந்தந்த மொழிகள் அப்படியே தான் இருந்திருக்கு. மராட்டியர்கள் நம்ம கர்நாடகா, சில பகுதி ஆந்திரா, இங்கே தமிழ்நாடு வரைக்கும் வந்து மராட்டியர்கள் பல ஆண்டு காலம் ஆண்டிருக்காங்க. அதுக்காக அந்த மராட்டி மொழியை நம்மக்கிட்ட திணிச்சாங்களா? கிடையாது. நம்ம மொழி நம்மக்கிட்ட தான் இருந்துச்சு. யாருமே நம்ம அரசர்கள் யாருமே மொழி திணிப்பு பண்ணலை, மொழியை மாற்றலை, மதத்தை மாற்றலை. குப்தா டைனாஸ்டின்னு பார்த்தீங்கன்னா பல 100 ஆண்டுகளாக பாரதத்தில் உள்ள பல பகுதிகளை அவங்க ஆண்டாங்க. அங்கே இருக்க மொழிகள்லாம் என்ன அழிஞ்சு போச்சா? கிடையாது. அந்தந்த மொழிகள் அங்கே தானே இருந்துச்சு. விஜயநகர கிங்டம், தெலுங்கு பேசுகிற கிங்டம், அவங்க வந்து தமிழ்நாட்டையும் சேர்ந்து ஒரு பகுதியை ஆண்டிருக்காங்க. அதுக்காக இங்கே இருக்க தமிழ் அழிஞ்சு போச்சா? கிடையாது.
நம்ம சோழர்கள் ஒரிசா இதெல்லாம் தாண்டி கூட இந்தோனேஷியா வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அங்கே உள்ள மொழிகள் அழிஞ்சிச்சா? கிடையாதே. அப்போ இங்க மொழி வாரியான மாநிலங்களை எதுக்கு பிரிச்சாங்க அப்படின்னு நாம இப்போ சிந்திச்சு பார்க்கணும். அப்போ ஏதாவது ஒரு காரணம் வேணும் ஒரு பிரிக்கிறதுக்கு. அப்போ பிரிக்கிறதுக்கு இந்த மொழி ஒரு காரணமாக இருந்திருக்கு. பல பல 1000 ஆண்டுகளாக பல அரசர்கள் ஆண்டிருக்காங்க பல பகுதிகளை. ஆனால் எந்த மொழியும் எந்த பிராந்திய மொழியும் அழியலை. இப்போ இந்த மாநிலங்கள் வந்து மொழி வாரியாக கொண்டுட்டு வந்தது 1956 அந்த காலகட்டத்தில், 60 அந்த காலகட்டத்தில் மொழி வாரியாக பிரிக்க ஆரம்பித்தது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இந்த யூனியனிஸ்ட் சித்தாந்தத்தோட ஒரு வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ வருது. அந்த சந்தேகத்தை நாம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உஷாராக இருக்க முடியும். இன்னொன்று நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மதம் மாற்றம்லாம் நிறைய நடக்குது. இப்போ நம்ம எல்லா மதத்தையும் நாம் மதிக்கிறோம். உண்மையிலே ஒரு மனிதன் ஒரு ஆன்மீக உணர்வோடு எந்த கடவுளை ஏற்றுக்கிட்டாலும் அதை நாம் மதிக்கிறோம். ஏன்னா அது வந்து ஆன்மீக விஷயம், ஒரு மனுஷனோட சுய உணர்வு விஷயம். அதை நாம் வந்து தடுக்கலை. ஆனால் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், உங்களுக்கு காசு தரோம், உங்களுக்கு வேலையை தரோம், நீங்கள் மதத்தை மாறுங்க, இப்படி சொல்கிறது வந்து ஆன்மீக ரீதி கிடையாது. ஒரு வகையான ஒரு வியாபாரம் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் அது வியாபாரம்னு சொன்னார். சரி, அதை நம்ம விடலாம். ஸோ இது வந்து நமக்கு நல்ல தெளிவாக புரியுது. இது வந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காக மக்களை மதம் மாற வச்சு, எந்த இடத்துல அந்த மதம் பிரதானமாகதோ அவங்கள வச்சுக்கிட்டு அந்த இடத்த வந்து பிரித்து எடுக்கிறதுக்கான முயற்சி. எப்படி இந்த புரொட்டஸ்டன்ஸ் கேத்தலிக்ஸ் அயர்லாண்ட்லேருந்து பிரிஞ்சாங்களோ, தனிநாடு ஆக்குனாங்களோ, எப்படி அதே சித்தாந்தத்தை ஆங்கிலேயர்கள் இங்கே பாரதத்துலேயும் அப்ளை பண்ணி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்த இடத்தெல்லாம் பாகிஸ்தானை பிரித்து இந்தியாவை தனியாக ஆக்குனாங்களோ, அந்த மாதிரி இப்போ வந்து இந்த மத மாற்றங்கிறது வந்து தனி மாநிலங்களில் தனி பகுதியாக பிரிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு சதி திட்டம்ட்டே நாம் வந்து எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து பாரதத்தில் இந்த மதத்தை வச்சுக்கிட்டு பெரும்பான்மையான மக்கள் எந்த மதத்தின் அடிப்படையில் இருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்கள டிமாண்ட் பண்ண வைக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு இந்த பகுதியை பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பல நடவடிக்கைகளும் நாம் இன்னைக்கு செய்தியில் பார்க்குறோம். காஷ்மீரை தனி நாடு ஆக்குறதுக்கு பாரதத்துலேருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அந்த சரத் 370 நீக்கப்பட்டவுடனே இப்போ அது வந்து சீரமைய ஆரம்பிச்சுட்டு அது வந்து தனி இஸ்லாமிய நாடாக ஆக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இப்போ இந்த மேற்கு வங்காளம் வந்து அதுவும் ரொம்ப வல்னரபிள் பொசிஷனில் இருக்குது. அதுவும் நமக்கு தெரியும். அங்கே எந்த அளவுக்கு சட்டவிரோதமாக பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்கலாம் அங்கே ஊடுருவி வந்து அங்கே இருக்கிற மக்களில் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்குறாங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த வடகிழக்கு மாநிலங்கள் 7 சிஸ்டர்ஸ் 7 சகோதரிகள் அப்படிங்கிற அந்த ஆசாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, மிசோராம், மேகாலயா, இந்த மாநிலங்களை தனியாக பாரதத்துலேருந்து தனியாக ஆக்கிட்டு அதை சைனா கிட்ட கொடுக்கறதுக்கான சில அமைப்புகள் வேலை செஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த பஞ்சாப், ஹரியானா இந்த பகுதிகளை வந்து காலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு ஆக்குறதுக்கு அது ஒரு அமைப்பு முயற்சி செஞ்சிட்ருக்கு. இதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் அந்த சிக் ஃபார் ஜஸ்டிஸ் ஓட தலைவர் பன்னு அப்படிங்கிறவர் வந்து ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், இது ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கரோட பகுதி இதெல்லாம் சேர்த்து ஒரு உருதுஸ்தான்ட்டு ஒரு இஸ்லாமிய நாடு ஆக்குறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டுட்ருக்காங்க. அடுத்தது தென்னகத்தை வந்தோம்னா இங்கே தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா இந்த பகுதியெல்லாம் டிராவிடஸ்தான்னு தனியாக ஆக்குறதுக்கான விதையை வந்து கால்ட்வெல் அப்போவே அந்த 1830-40 அந்த காலகட்டத்திலே விதையை விதைச்சிட்டாரு. இந்த மொழி குழுமம், திராவிட மொழி குழுமம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்தே அந்த சித்தாந்தம் வளர ஆரம்பிச்சுட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மீதி எங்கெங்கே இருக்குது, வேறு பகுதியே இல்லையே. மகாராஷ்டிரா அது எதோட அதுக்கு ஒரு தனி இதை பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன மாநிலங்கள் ஹிமாச்சல், இது சிக்கிம், இந்த மாதிரி
இதெல்லாம் இப்போ வந்து பாரதம் எங்க இருக்கு? எல்லாம் தான் பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்றாங்களே! அப்போ இது எல்லாமே வந்து ஒரு சில மத அடிப்படையில. அப்போ இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தான் வந்து இப்போ வந்து ஹிந்துக்கள்ல ஜாதி வாரியா பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சிய ஈடுபடுறாங்க. ஜாதி வாரியா சண்டை வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா தான், அதுல வந்து சிலர மதம் மாத்த முடியும். மதத்த விட்டுட்டு முடியும். ஹிந்துங்க உணர்வு போனா தான் அந்த தேசியம் அப்படிங்க அந்த தேசத்தோட அந்த அ ஆணி வேரே வந்து இந்த சனாதன ஹிந்து தர்மம் தான். அத விட்டு மக்கள விலக வச்சா தான் பிரச்சனைகள் வந்தோனே மக்கள் விலகுனா தான், அந்த சனாதன ஹிந்துவா இருக்கிற அந்த உணர்வு போனா தான், மக்கள வந்து தனித்தனியா ஆக்குனா தான், பல பகுதிகள இப்படி பிரிச்சு எடுக்க முடியும் அப்படிங்க ஒரு சதி திட்டத்த நாம வந்து இப்போ ஆ நல்லா தெள்ளம் தெளிவாவே தெரியுது. அரசியல் நோக்கத்துல செய்யப்படுறது. இத வந்து மக்களாகிய நாம இன்னைக்கு இவ்ளோ இணையதளம், இவ்ளோ வசதிகள்லாம் நம்மகிட்ட இருக்கிறப்போ, அ பிற நாடுகள்ல என்ன நடந்திருக்கு அப்படிலாம் பார்த்து, இதெல்லாம் கூட நாம கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, நாம இனிமேல் ஏமாளியா இருக்கக்கூடாது. நம்மளோட அடையாளம் நம்மளோட தேசத்த வச்சு தான் இருக்கு. தேசம் சின்ன நாடா போச்சுன்னா, அப்புறம் எல்லாரும் பிச்சை எடுக்க வேண்டியது தான், அகதிகளா வேண்டியது தான். அந்த அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு நாம கொண்டுட்டு வந்து விடக்கூடாது அப்படிங்கதான் ஒவ்வொரு குடிமக்களோட அ உறுதியா இருக்கணும். நாம ஒற்றுமையா இருந்து நம்ம தேசத்தையும், தர்மத்தையும், நம்மளோட அடையாளத்தையும் நாம கட்டி காத்து, நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம தேசத்தை கட்டி காத்தார்களோ, அதே மாதிரி நாமளும் இத காப்பாத்தி வருங்கால சந்ததிகளுக்கு நாம கொண்டுட்டு போய் செல்லணும். இப்போ வந்து இந்த பாரதம் அப்படின்னு சொல்றீங்க, இந்த கலாச்சாரம்ங்கிறீங்க, இந்த அடையாளம்ங்கிறீங்க, நம்ம தர்மத்தோட நம்மளோட பண்பு, பாரம்பரியம் அப்படின்லாம் சொல்றீங்க. இது எதுவுமே நம்மளுக்கு சொந்தமானது கிடையாது. நம்ம முன்னோர்கள் வந்து எதிர்கால சந்ததிகளுக்கு குடுக்குற ஒரு அ பரிசுன்ட்டே நம்ம சொல்லலாம். இல்லாட்டி அவங்களோட ப்ராப்பர்ட்டின்ட்டே சொல்லலாம். அவங்க குடுக்குற சொத்து. இதில நாம வெறும் கஸ்டோடியன்ஸ், நாம வெறும் கார்டியனா தான் இருக்கோம். பாதுகாவலரா தான் இருக்கோம். இது நம்மளுக்கானது கிடையாது. எப்பவுமே எதிர்கால சந்ததிகளுக்கான உரிமையே இந்த நம்ம முன்னோர்கள் குடுத்திருக்க இந்த அடையாளமும், இந்த பாரம்பரியமும் தான். இந்த சிவிலைசேஷனல் வேல்யூஸ் வந்து தே ஆர் த ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் அவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். இட் இஸ் த ரைட் ஆஃப் அவர் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ். வி ஆர் ஓன்லி கஸ்டோடியன்ஸ் அண்ட் கார்டியன்ஸ். நாம இதை வந்து கூறு போட்டு விற்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நாம் அதை செய்யவும் கூடாது. எதிர்கால சந்ததிகள் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாங்க. எங்க முன்னோர்களோட பாரம்பரியம் எங்க? நீங்க என்ன பண்ணீங்க? வித்து சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பதில் சொல்வோம்? அதனால தேசத்தையும் தர்மத்தையும் காத்து மக்களோட நலத்துக்காக ஒற்றுமையா இருந்து நல்ல ஆட்சியாளர் தேர்ந்தெடுத்து, ஆட்சியாளரோட உணர்வு என்ன இருக்கணும்? மக்களோட சேவை அப்படிங்கிறது மட்டுமே இருந்து, தேசத்தோட பாதுகாப்பு, மக்களோட நலனை கருதி செயல்படணும் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற வேண்டுகோளையும் வச்சு, மக்களும் விழிப்புணர்வு அடைந்து தேசத்தையும் தர்மத்தையும் மக்களோட ஒற்றுமை, நம்மளுக்கு பல மத மக்கள் இருக்காங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நாம வந்து செயல்படணும். நம்மளோட பாரம்பரியத்தோட பெருமையை நாம என்னைக்கும் அழிய விடக்கூடாது. நம்மளோட பாரம்பரிய உணர்வு தான் நம்மளோட உண்மையான அடையாளம், என்றைக்கும் நிலைத்து நிற்கும் அடையாளம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டு, பல நாடுகளில் நடந்த பிரச்சனைகள், அவங்களோட அந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாம் நாம் அனுபவமாக எடுத்து, நாம ஏமாளி ஆகாம தேசத்தையும் தர்மத்தையும் மக்களின் ஒற்றுமையும் காத்து சந்தோஷமாக இருப்போம் என்று கூறி, ஜெய பாரதம்.